ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஆன்சர்ஸ்க்குரிய ஜிகே கொஷின் ஆன்சர் ஜிகே 10 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஜிகே 9 பார்த்தோம் இல்லையா? இப்போ 10 பார்க்க போகிறோம். இதில் 10ல் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். செல்வ இலக்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த வருஷம் வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2006. இது வந்து என்னது, அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கிராமத்துல எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 100 நாள் வேலை அப்படின்னு ஒரு சில ஏரியாவில் சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் கம்மா வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அந்த உறுதி திட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2006. இந்திய நாட்டு வருமான கணக்கீட்டு புள்ளியியல் எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்படுகிறது? அமெரிக்கா. இந்திய நாட்டு வருமான கணக்கீட்டு புள்ளியியல் வந்து எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கிறோம்னா அமெரிக்காவை பின்பற்றி தான் எடுக்கிறோம். பசுமை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் சுவாமிநாதன். பசுமை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் சுவாமிநாதன். இந்திய கடலோர காவல் படை எந்த ஆண்டில் இந்தியாவின் சுயாதீனமான ஆயுதப்படையாக தொடங்கப்பட்டது? 1978. இந்திய கடலோர காவல் படை எந்த ஆண்டில் இந்தியாவின் சுயாதீனமான ஆயுதப்படையாக தொடங்கப்பட்டதுன்னா 1978. பீகாரின் துயரம் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா கோசி. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி கோசி நதி. சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி ஹிமாச்சல இமயமலை. சிம்லா குன்றுகள் எங்க அமைந்திருக்கு? ஹிமாச்சல இமயமலை. வளிமண்டலத்தின் இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதமானது 6.5 டிகிரி சென்டிகிரேட் பர் 1000 மீட்டர். வளிமண்டலத்தின் இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதம் 6.5 டிகிரி சென்டிகிரேட் பர் 1000 மீட்டர். வியாபார காற்று இப்பகுதியில் இருந்து வீசுகிறது. உபஅயன உயர்வழுத்த மண்டலம். உபஅயன உயர்வழுத்த மண்டலத்திலிருந்து வியாபார காற்று வீசுகிறது. நதிகள் பற்றிய தகவல் களஞ்சியம் என்பதை முதலில் எப்பொழுது இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது? நதிகள் பற்றிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிறத முதல் இந்தியாவில் எப்போ அமல்படுத்தினாங்கன்னா 2016 ஜனவரியில். வடகோணத்தில் காணப்படாத பாலைவனம் எது? வடகோணத்தில் காணப்படாத பாலைவனம் கலகாரி. ஸோ இதில் நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து காணப்படுறது மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நெகட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்காது, பட் நெகட்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் கொஷின்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம டக்குன்னு பார்த்தோன்னு என்ன செய்வோம்? வடகோணத்தில் காணப்படும் பாலைவனம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்குது, ஓகே இந்த பாலைவனம் அதில் இருக்குது, ஓகே டிக் போடு அப்படி போட்டுருவோம். அப்படி பண்ணக்கூடாது, ஓகேவா? காணப்படுமா காணப்படாதவா அதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். வடகோணத்தில் காணப்படுங்கிறதா இல்லை காணப்படாதன்னு இருக்கான்னு பார்த்துக்கணும். வடகோணத்தில் காணப்படாத பாலைவனம் எது அப்படின்னா கலகாரி. பசுமை மாறாக்காடுகளின் அமைவிடம் எது? நிலநடுக்கோடு. பசுமை மாறாக்காடுகள் எங்க இருக்குன்னா நிலநடுக்கோடு. அட்சரேகை, தீர்க்க ரேகை, நிலநடுக்கோடு இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுல வந்து நிலநடுக்கோடு. கங்கை சமவெளியின் மேற்புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் டெல்லி. கங்கை சமவெளியின் மேற்புறத்தில் அமைந்துள்ள மேற்குப்புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் டெல்லி. இந்தியாவில் அதிகம் தேயிலைனாலே என்னது? அஸ்ஸாம் தான். இந்தியாவில் அதிகமாக தேயிலை விளையும் மாநிலம் அஸ்ஸாம். புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு அமேசான் காடு. புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு அமேசான் காடு. ஹிமான்ஸ் எனப்படும் இந்தியாவின் தொலைவு மற்றும் உயர் எச்சரிக்கை நிலையமானது ஹிமாலயாவின் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? ஹிமான்ஸ் எனப்படும் இந்தியாவின் தொலைவு மற்றும் உயர் எச்சரிக்கை நிலையமானது ஹிமாலயாவில் எந்த ஆண்டு திறக்கப்பட்டதுன்னா 2016. அகில் கணவாய் இணைப்பது எதை அகில் கணவாய் இணைக்குதுன்னா காரகோரம் மற்றும் லடாக். அகில் கணவாய் எதை இணைக்குது? காரகோரம் மற்றும் லடாக். உலக மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எது? உலக மைக்கா உற்பத்தியில் இந்தியா வந்து 60%. உலக அளவில் இப்போ மீதி இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்தே 40% தான். இந்தியா மட்டுமே 60% மைக்கா உற்பத்தி பண்ணுது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான சிந்து நதி நீர் பங்கீட்டு விகிதாச்சாரம் எவ்வளவு? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான சிந்து நதி நீர் பங்கீடு. சிந்து நதி இருக்கு இல்லையா? சிந்து நதி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகுது. ஸோ அதில் வந்து எவ்வளோக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து 80%, பாகிஸ்தானுக்கு 20% போகுது. அதான் வந்து இந்த பங்கீட்டு விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100ல் 80% இந்தியாவுக்கும் 20% பாகிஸ்தானுக்கும் போகுது. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா வாழிட அழிவு. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கியமான காரணம் வாழிட அழிவு. இந்தியா தட்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரேயி எனும் ஆய்வு குடியிருப்புகளை நிறுவியுள்ள பகுதி. இந்தியா வந்து
தட்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரேயி அப்படிங்கிற ஆய்வு குடியிருப்பை இந்த 2 ஆய்வு குடியிருப்பை எங்கே நிறுவியிருக்குன்னா அண்டார்டிகாவில் நிறுவியிருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கலாம். செல்வ இலக்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2006. இந்திய நாட்டு வருமானம் கணக்கீட்டு புள்ளியியல் எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்படுகிறது? அமெரிக்கா. பசுமை புரட்சியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் சுவாமிநாதன். இந்திய கடலோர காவல்படை எந்த ஆண்டில் இந்தியாவின் சுயாதீனமான ஆயுதப்படையாக தொடங்கப்பட்டது? 1978. பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நதி எதுனா கோசி. சிம்லா குன்றுகள் அமைந்துள்ள பகுதி இமாச்சல இமயமலை. வளிமண்டலத்தின் இயல்பு வெப்ப வீழ்ச்சி விகிதம் எதுனா 6.5 டிகிரி சென்டிகிரேட் பர் 1000 மீட்டர். வியாபார காற்று இப்பகுதியிலிருந்து வீசுகிறது. எந்த பகுதி? உபா என உயர்வழுத்த மண்டலத்திலிருந்து வீசுது. நதிகள் பற்றிய தகவல் களஞ்சியம் என்பதை முதலில் எப்பொழுது இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது? நதிகள் பற்றிய தகவல் களஞ்சியம் என்பதை முதலில் எப்பொழுது இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டதுன்னா ஜனவரி 2016. வட கோணார்த்தத்தில் காணப்படாத பாலைவனம் கலகாரி. பசுமை மாறாக்காடுகளின் அமைவிடம் நிலநடுக்கோடு. கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் டெல்லி. கங்கை சமவெளியின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள முக்கியமான நகரம் டெல்லி. இந்தியாவில் அதிக தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் அஸ்ஸாம். புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு அமேசான் காடு. ஹிமான்ஸ் எனப்படும் இந்தியாவின் தொலைவு மற்றும் உயர் எச்சரிக்கை நிலையமானது இமாலயாவில் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? 2016. அகில் கணவாய் இணைப்பது காரகோரம் மற்றும் லடாக். உலக மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு என்னன்னா 60%. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே சிந்து நதி நீரோட பங்கீட்டு விகிதாச்சாரம் எவ்வளவு அப்படின்னா 80:20. நம்மளுக்கு 80%, பாகிஸ்தானுக்கு 20%. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கியமான காரணம் எதுனா வாழிட அழிவு. உயிரின பரவல் குறைவதற்கான மிக முக்கியமான காரணம் வாழிட அழிவு. இந்தியா தட்சின் கங்கோத்ரி மற்றும் மைத்ரேயி எனும் ஆய்வு குடியிருப்புகளை நிறுவியுள்ள பகுதி அண்டார்டிகா. ஓகே, சப்போஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் எதாவது கேட்குறேன் அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.